ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் சிலுவை பற்றின உபதேசத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகளை தியானிக்கும் பொழுது அது நமக்கு எப்பொழுதும் பலனை உண்டாக்குகிறது, நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது, நமக்குள்ளே ஒரு தெளிவை உண்டாக்குகிறது. நாம் ஆண்டவருக்குள் ஜீவிக்க, ஆண்டவர் மேல் விசுவாசத்தோடு வாழ்வதற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு இது மிகவும் மிகவும் பிரயோஜனமாய் மாறுகிறது. ஸோ ஒவ்வொரு பாகமும் நம்ம ஒவ்வொரு சில தலைப்புகளின் கீழே தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலும் அது தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம தியானித்து கொண்டிருக்கிற தலைப்பு அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக, சிலுவையிலே ரத்தம் சிந்தி தான் அவர் என்னென்ன காரியங்களை செய்ய முடியும், செய்திருக்கிறார் அப்படிங்கிற புரிதலுக்கெல்லாம் நம்ம வரும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை உண்டாக்கி நம்மளை விடுதலையோடு வாழும்படி செய்கிறது, பரிசுத்தமாகுதலுக்கு நேராக நம்மளை இழுத்து செல்லுகிறது. ஸோ நம்ம அந்த அர்த்தத்தில் நேற்றைய தினத்தில் கூட நம்ம என்ன தியானித்தோம்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி சிலுவைகளை மரித்து அதன் மூலமாக நமக்கு தேவ நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ நீதி நம்மேல் வரத்தக்கதாக இந்த சம்பவம் நடந்திருக்குது சிலுவையில் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைச்சிது இல்லையா. நம்ம நீதி எல்லாமே அழுக்கான கந்தைகள் போல இருக்கிறதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஸோ அப்படி நமக்கு இருந்த நீதியை மாற்ற அவருடைய நீதி நம்மேல் வரத்தக்கதான ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை அவர் செய்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேவ நீதியோடு கூட தான் நம்ம தேவ பிரசன்னத்தில் அவரோடு உறவாட முடியும், நெருங்கி ஜீவிக்க முடியும் என்கிற புரிதலை பார்த்தோம். அதற்கு முந்தின பாகம் தான் நம்மளை அவர் விலை கொடுத்து வாங்கினார், ரத்தம் சிந்தி, அதன் மூலமாக அவர் தூரமாக இருந்த நம்மளை சமீபமாய் கொண்டு வருகிறார் என்கிற புரிதல்லாம் கூட நம்ம போன பாகத்துக்கு முந்தின பாகத்தில் தியானித்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியாகவே இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறோம். அதாவது ஆண்டவருடைய ரத்தஞ்சிந்துதலின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அப்படிங்கிற ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக அநேக காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் புதிய ஆசீர்வாதங்களை தருகிறார், புதிய உடன்படிக்கைக்குள்ளே நடத்துகிறார், இப்படி அநேக காரியங்கள் தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைய நாளில் அந்த தேவ நீதியை பெற்றுக்கொண்டவர்களாக இப்பொழுது அந்த ரத்தம் சிந்துதலை பற்ற விஷயத்தின் மூலமாக தேவ நீதி, அது ரத்தம் சிந்துதலை விசுவாசிக்கிறது மூலமாக தேவ நீதியை அவர்கள் மேலே பலிக்கிறது. எவர்கள் மேலும் பலிக்கும், எவர்களுக்குள்ளும் பலிக்கும், வித்தியாசமே இல்லைன்னு நேற்றைய தினத்தில் அதெல்லாம் புரிந்து கொண்டோம். ஸோ நீதி நம்ம மேலே இப்பொழுது வைக்கப்படுகிறது, அது தேவனுடைய நீதியே வைக்கப்படுகிறது. அந்த நீதிக்கு தக்கதாக தேவன் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறாரு. ஸோ அந்த நீதியோடு கூட இப்போ நம்ம தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக போகிறோம். ஸோ அதற்கு இணையான ஒரு வசனத்தை தான் இன்றைய தினத்தில் வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு நம்ம எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். கிருபாசனம், இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்க அந்த கிருபாசனம் என்கிற வார்த்தைக்கு மர்சி சீட் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது இங்கிலீஷில். இது இல்லாமல் இன்னொன்று சொல்லணும்னா த்ரோன் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு ஆசனம், அதாவது கிருபையின் ஆசனம், அது கிருபாசனம் அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயம். இல்லைனா அதுதான் த்ரோன் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தைனா மர்சி சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இரக்கத்தின் பிறப்பிடம், அந்த இடத்துல இருந்தால் இரக்கம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இந்த கிருபாசனம்ங்கிற ஒரு வார்த்தை இடம் எங்கே இருக்குது, எந்த இடத்தை இது குறிக்கிறது, இந்த வசனத்தின் மூலமாக எதை நமக்கு தேவன் விவரிக்க விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்திருக்கணும். எதை பற்றினா ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி. தேவன் மோசேயின் மூலமாய் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை பார்த்தே நீலோட்டமான ஒரு காரியமாய் உருவாக்கப்பட்டதுன்னா, தேவன் இந்த பரலோக ஒரு சில அனுபவங்களை காண்பித்து அதன்படியே ஒரு
மாதிரியை நீ உண்டாக்கணும்னு சொல்லி உண்டாக்குனது தான் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். முதல்ல வெளியிலிருந்து ஆரம்பிக்கணும்னா முதல்ல எடுத்த உடனே பிரகாரம். அந்த பிரகாரம்ங்கிற இடத்துல எல்லாரும் கூடி வருவாங்க, ஜனங்க கூடி வரலாம், எல்லாரும் வருவாங்க. அங்கே தான் பலிபீடம் இருக்கும் இல்லையா? அந்த பிரகாரத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ளே போனோம்னா முதல் அறை, அதுதான் வந்து பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல மேஜைகள், குத்து விளக்குகள், அப்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அங்கு ஆசாரியர்கள் வந்து கூடுவாங்க, அந்த இடத்துல அவர்கள் வேலை செய்வாங்க. அந்த இடத்துக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். இதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே போகிறதா இருந்தால் ஒரு திரைச்சீலையினால் மறைக்கப்பட்டு அந்த திரைக்கு உள்ளாக ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையில் தூபங்கள் ஏற்றப்படுகிற தூப கலசங்களும் உடன்படிக்கை பெட்டியும் இருக்கும். அந்த இடத்திற்கு பேர் மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மகா பரிசுத்த ஸ்தலம். இதுதான் ரொம்ப டீப்பர் மோஸ்ட் இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி டெம்பிள். ஆசரிப்பு கூடாரத்துடைய ரொம்ப உள்ளான பகுதியாக அது இருக்கிறது. ஸோ அதற்குள்ளே யாருமே போகக்கூடாது. பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் தலைவனாகிய பிரதான ஆசாரியனுக்கு வருடத்தில் ஒரு முறை மாத்திரம் உள்ளே வருவதற்கான அனுமதி. அதுவும் எதற்காக? அவன் உள்ளே வந்து பாவங்களுக்கு நிவாரணத்தை வாங்கி தேவனோடு கூட பேசி, தேவன் மனிதர்களுக்கு என்ன பேச விரும்புகிறார் என்கிற அந்த உறவாட ஒரு அனுபவத்தை அந்த நாளில் அவன் பெற்றுக்கொள்ளலாம். அதான் பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை ஆசரிக்கிற ஒரு பண்டிகையாக இருந்தது, டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இதுதான் வந்து அவர்கள் ஆசரிக்கிற பண்டிகையுடைய மிக முக்கியமான பண்டிகையாக இருந்தது. சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த கிருபாசனங்கிறது எங்க அப்படின்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டிங்கிறது இங்கிலீஷில் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆர்க், தமிழில் நம்ம பெட்டின்னு சொல்கிறோம். இங்கிலீஷ் வார்த்தை ஆர்க்குன்னு போடப்பட்டிருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணுறதா இருந்தால் உடன்படிக்கை பேழை அப்படின்னே சொல்லலாம். அங்கே இப்போ ஆர்க்குன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, அது வந்து பெட்டினா மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு பேழையை போல செய்யப்பட்டிருக்கிற அர்த்தம் அது. சரிங்களா? நீளமாக ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் அது ஒரு பேழை போல, அந்த பெட்டி வந்து ஒரு கப்பலை போல செய்யப்படுகிற அந்த அர்த்தத்தில் ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பேழை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உடன்படிக்கை பெட்டி என்று நம்ம சொல்கிறோம். சரி, இந்த உடன்படிக்கை பெட்டி மரத்தால் தான் செய்யப்படுகிறது. மரத்தால் செய்யப்பட்டு அந்த மரம் முழுவதும் தங்கத்தால் மறைக்கப்பட்டதாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல்லாக தங்கத்தாலேயே கோட் பண்ணப்பட்டு மரத்தை பார்க்கவே முடியாது. உள்ளுக்குள்ளே தான் மரம். அந்த மரத்தை முழுவதுமாக கோல்டு கவரிங்கால், கோல்டு கோட்டடால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பெட்டிக்கு உள்ள 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மோசே கிட்ட கர்த்தர் கொடுத்து அனுப்பிய கற்பலகைகள், 2 கற்பலகைகள், 10 கற்பனைகள் அடங்கிய 2 கற்பலகைகள். அடுத்தது ஆரோனின் தொழிற்த்த கோல். அது இல்லாமல் ஒரு கிண்ணத்தில், தங்க கிண்ணத்தில் ஆண்டவர் வானத்திலிருந்து இந்த மனிதர்களை போஷித்த மன்னா, அந்த மன்னாவை ஒரு குறிப்பிட்ட அளவு அடையாளத்துவமாக எடுத்து வைக்கப்பட்டதாய் இந்த 3ம் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை மூட வேண்டும் மேலே. ஸோ அதை மூடுறதுக்கு ஒரு மூடி. சரிங்களா? இப்போ இந்த மூடி தான் ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த உள்ளுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற மொத்த விஷயத்தையும் பாதுகாக்கும் ஒரு ஷீல்டாகவும் அந்த மூடியை நம்ம நினச்சிக்கொள்ளலாம். ஒரு கவரிங், மறைக்கப்படுகிற விஷயம், மறைவானவைகள், அவைகளை இதுதான் மறைத்து வைத்திருக்கிறது என்கிறதற்கான மறைப்பொருள் என்கிறதாகவும் அந்த மூடியை நம்ம வைக்கலாம். இப்போ அந்த மூடியை நான் மறைக்கும் ஒரு பொருள், அதாவது மறைக்கும் பொருள் அப்படிங்கிற அந்த கவரிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா அது பாதுகாக்கிற ஒரு ஷீல்டு, அதாவது ஒரு கேடகம் போன்ற ஒரு தட்டாகவும் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மூடி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற கிருபாசனம் என்கிற ஒரு காரியம். அதுவும் மையப்பகுதியாக நடுவில் இருக்கிற அந்த பகுதி தான் கிருபாசனம். இதை வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பக்கமும்
கேருபீன்கள், அதாவது தேவனால படைக்கப்பட்ட தேவதூத சேனையில் இருக்கிற தேவதூதர்களுக்கு அடையாளமான கேருபீன்கள் 2 பேர் தன்னுடைய செட்டைகளாலே இதை பாதுகாக்க மறைக்கிறது போல அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய தலைகள் நேர கீழே அந்த மேர்சி சீட்டையே பார்த்து கொண்டிருப்பது போல, அதாவது அந்த கிருபாசனத்தை பார்த்து கொண்டிருப்பது போலவே தலை அங்கு கீழே நோக்கி கீழே தலைகளை தாழ்த்தி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ இப்படி விஷயமாக இங்கே படைக்கப்படணும். கேருபீன்கள் 2 பக்கமும் இருக்கணும், தூதர்கள். அந்த நடு இடம் அதுதான் கிருபாசனம், மெர்சி சீட், இல்லைன்னா த்ரோன் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இடமாக இருக்கிறது. சரி, அந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, அந்த இடம் எதற்காக தேவன் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளணும்னா நம்ம எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சோம்னா, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ன போடப்பட்டிருக்கு? நான் உன்னை சந்திக்கிற ஒரு இடம். உன்னை நான் சந்திக்கிறேன், உங்களோட நான் பேசுவேன். நான் உன்னை சந்திப்பேன், உங்களோடு பேசுவேன். இது எதை குறிக்குது? தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் குறிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிருபாசனம் என்கிற இடத்தில்தான் தேவ பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் மனிதர்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இப்போ இந்த கிருபாசனம் அப்படிங்கிற இடம் இவ்வளவு முக்கியமான இடமாக தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும், இல்லையா? அங்கதான் நான் உன்னை சந்திப்பேன், அதாவது அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற அந்த இடமாக அது இருக்கிறது. அங்கதான் நான் உனக்கு கற்பிக்க போகிறவெல்லாம் உன்னோடு சொல்லுவேன் அப்படின்னா, அவர் பேசுகிற அவருடைய வார்த்தைகள் வெளிப்படையாக வெளிப்பாடோடு பேசப்படுகிறதா இருக்கிறது. ஸோ அதையும் குறிக்கிற ஒரு முக்கியமான இடமாக இந்த கிருபாசனம் இருக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த கிருபாசனத்தில பழைய ஏற்பாடு காலத்துல இங்க பிரதான ஆசாரியர் உள்ளுக்குள்ள வரும்போது பயந்து நடுங்கி தான் வருவார். அவர் நம்ம போகிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நம்ம உயிரோட மறுபடியும் திரும்ப வருவோமான்னு தைரியம் இல்லாத அளவுக்கு பயந்து நடுங்கி தான் உள்ளுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைய போகிறோம், இல்லையா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவனே அவர் இங்கே இருக்க போகிறார். அவருடைய பிரசன்னத்தை அருகிலே இருந்து நான் உணரப்போகிறேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்க போகிறேன் என்றால் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏனென்றால் சீனாய் மலையிலிருந்து சத்தம் வந்த பொழுதே ஜனங்கள்லாம் நடுங்கினாங்க. அது பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது என்றெல்லாம் கூட நம்ம வாசிக்க முடியும். இதன் மூலம் அநேகர் பாவத்தோடையே உழன்று கொண்டவர்கள்லாம் அந்த டைமில் மரித்ததையும் கூட நம்ம நிறைய இடத்துல படிக்க முடியும். இந்த உடன்படிக்கை பெட்டிய தொடர விஷயத்தில் கூட ரொம்ப ஒழுங்குகளை தேவன் வைத்திருந்தார் என்கிறதெல்லாம் புரியறதுக்கு எதுவாக இருக்குது. அதெல்லாம் ஏன்னா தேவன் எவ்வளவு பரிசுத்தர், அவரை தொழுது கொள்கிறவர்கள் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நீதியை காண்பிக்கத்தக்கதாக தேவன் அதை எல்லாத்தையும் அவர்களுக்கு காண்பித்தார், செய்தார், அதை காண்பிச்சார். சரி, இப்போ அந்த நாட்களில் இப்போ பக்கத்தில் வர்றதுக்கு பயந்து வந்தாங்க. அது ஒரு பிரதான ஆசாரியன் வருகிறவனும் கூட எப்படி வரணும்னு கூட வசனத்தில் போடப்பட்டிருக்குது. லேவி ராகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். லேவி ராகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தழலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று
தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து, இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து, அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரும் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. ஸோ இதுதான் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்ல பாவ நிவாரண நாள் அன்றைக்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆசரிப்பு முறை. இங்கே என்ன காண்பிக்கப்படுகிறது? பிரதான ஆசாரியன் கிளம்பி இப்போ உள்ளுக்குள்ளே போக போகிறாரு. அவர் முதல்ல தன்னுடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்தின் பாவத்துக்காகவும் முதல்ல பரிகாரத்தை வாங்கணும், பாவ நிவர்த்தி அடையணும். அதுக்கப்புறம் தான் அவர் அடுத்தவங்களுக்கு செய்கிறதற்கே தகுதியுடையவராக மாறுகிறார். ஸோ இந்த இடத்துல முதல்ல ஒரு காளை பலியாக செலுத்தப்படுகிறது, பலிபீடத்தில் எரிக்கப்படுகிறது, ரத்தம் தனியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எரிக்கப்பட்ட சாம்பலை அந்த இடத்துல ஒரு தூப கலசத்தில் புகை வர்றதற்கு ஏற்றபடியான விஷயமா எடுத்து அதை கொண்டு போய் புகையால் நிரப்பி, இந்த புகை என்பது எதை குறிக்கிறது என்றால் ஜெபத்தை குறிக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் புகை எழும்புகிற காரியம் என்பது நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களை குறிக்கிற காரியம். ஸோ ஜெபத்தோடு கூட இப்போ அடுத்தது எதை தெளிக்கிறாருன்னா காளையின் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிருபாசனத்துக்கு அன்றைக்கு வர்றதற்கே இவர் ஒரு பலியின் மூலமாக தான் வராரு. ரத்தத்தோடையும் அந்த பலியின் சாம்பலும் ஓடும் தான் வராரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர் முதல்ல உள்ளுக்குள்ளே வர்றதற்கே. இப்போ இது எதை குறிக்குது? நம்ம நேற்றைய தினத்தில் கூட தியானித்தோம். தேவனானவர் அவருடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கான நீதியை நம்ம மேலே வச்சுட்டாரு. நம்ம அப்போ அந்த நீதியோடு கூட தான் அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் வர முடியும், இல்லைன்னா வரவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள் போல் இருக்குதே. நம்ம இந்த நீதியோடு தேவ பிரசன்னத்துக்குள்ள எப்படி வர முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்போது இப்பொழுது எப்படி நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ரத்தம் சிந்தி நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. நம்ம மேலே அவருடைய நீதியே வைக்கப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அவருடைய நீதியை வாங்கிட்டு அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறோம் இல்லையா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறோம், அவருடைய நீதியை வாங்கிட்டு போகிறோம். அதாவது அந்த ரத்தத்தோடு தான் நம்ம போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு கூட தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக போகிறோம். அவர் கிருபாசனத்தில் இருக்கிறார், அவர் தான் இருக்கிறார், அந்த இடத்துல அவர் தான் இருக்கிறார். ஸோ அந்த கிருபாசனம்ங்கிறத யாரை குறிக்கிறதா இருக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குது. அது இன்னொரு வகையான டைப்பாலஜி, அது அப்படியும் கூட நம்ம தியானிக்கலாம். எனிவே, இப்போ நம்ம அந்த இடத்துல தேவ நீதியை நமக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவானவர் கிருபாதார பலியாக மாறினவர் இல்லையா? அந்த இடத்துல நம்ம அநேக வசனங்களில் கிருபாதார பலிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். நிறைய வசனங்கள் இருக்குது. அது என்ன அர்த்தம்? அந்த கிருபாசன தண்டைக்கு நம்மளை இழுத்து செல்லுகிற கிருபாதார பலி. இல்லைன்னா நம்ம கிருபாசன தண்டைக்கு போகவே முடியாது. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம்னாலே தேவ நீதியை நமக்கு கொடுக்க அவர் அங்கே பலியாகிறார். நமக்கு தகுதியே இல்லாத நமக்கு அவர் தகுதியை உண்டாக்குவதற்காகவே அவர் அந்த இடத்துல பலியாகிறார். அது கிருபாதார பலி என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த ரத்தத்தின் மூலமாக இப்போ அவருடைய பிரசன்னத்துக்கு போகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம முன்பதாகவே பார்த்தோம், கிருபாசனம் எதையை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் வருகிற இடத்தை குறிக்கிறது. எந்த இடத்துல தேவ பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு கிடைக்குதோ அது கிருபாசனத்தை குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ இது அந்த நாட்களில் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற அந்த இடத்தை குறித்தது. அதை நம்ம பார்த்தோம். ஸோ இது எதற்கு அடையாளமாக இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவே இருக்கிறது நான் சொல்கிறேன். அந்த கிருபாசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது நான் சொன்னேன். எப்படி அப்படின்னா, அன்றைய கிருபாசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாரோ, யூதர்கள் மத்தியில் எங்கெல்லாம் போனாரோ அங்கே தேவ பிரசன்னம், அவரே தேவ பிரசன்னமாக இருந்தார். அவர் மூலமாக தான் தேவனுடைய வார்த்தைகள் வெளிவந்தது. ஸோ இப்போ இது மூலமாக நல்லா தெரிந்து கொள்ளலாம். கிருபாசனம்
அப்படின்னாலே அது இயேசு கிறிஸ்துவே குறிக்கிற ஒரு காரியம். அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற கிருபாசனம் யாருக்கு நிழலோட்டமானது? இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலோட்டமானதாக இருக்கிறது. இப்போ அங்கதான் அவர் தான் தேவ பிரசன்னம், அவர் மூலமாக தான் தேவ வார்த்தை, அவர் தான் தேவ வார்த்தையே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த போய் அனுபவிக்கிறதற்கு, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உறவாடுவதற்கு அன்றைய தினத்தில் ஒரு பிரதான ஆசாரியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் வருஷத்தில் ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் அவன் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும்போது தான் வாய்ப்பு கிடைக்குது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ இவன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் இந்த காளமாடோடைய ரத்தத்தை கொண்டு போய் செலுத்தி தனக்கு பாவ நிவாரணத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி தெளித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாருடைய பாவ நிவர்த்திக்காகவும் செய்யப்படுகிற விஷயத்தை எல்லாம் பார்க்குறோம். இப்போ 2 ரத்தமாகவும் ஒருத்தரே மாறி இருக்கிறார். எவ்வளோ வகையான பலிகள் இருக்குதோ, காளையின் பலி, ஆட்டுக்கடாவின் பலி, இனி தனியாக ஒரு ஆட்டு பலி, இன்னொன்று போக்காடாக விடப்படுகிற ஆடு, இதெல்லாம் நிறையா இருக்குது. அத்தனை பலிகளாகவும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே மாறிவிட்டார் இல்லையா? அதான் அவர் கிருபாதார பலின்னு நம்ம சொல்கிறோன்னா, என்னென்னலாம் பலிகள் ஆசரிக்கப்படணுமோ அத்தனை பலியாகவும் இயேசு கிறிஸ்து மாறிவிட்டார். நம்ம இன்றைய நாளில் வேறு எந்த பலியும் நீங்கள் செலுத்த தேவையில்லாதபடி நம்ம இன்றைக்கி நிற்கிறோன்னா, இயேசு கிறிஸ்துவே நமக்கு எல்லாமும் ஆனார். அவரே நமக்கு எல்லா வகையிலும் பலியானார். அவருடைய இரத்தமே போதுமானதாக இருக்கிறது. எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்கு, மன்னித்து நமக்கு பாவ நிவாரணத்தை உண்டாக்குவதற்கு, பாவ நிவர்த்தி செய்வதற்கு, பிராயச்சித்தம் பண்ணுவதற்கு, இப்படி அவருடைய இரத்தத்தின் மூலமாக கிருபாசன தண்டைக்கு நம்ம போகிறோம். அதை தான் நம்ம ஆரம்பத்தில் எப்படி வாசிச்சோம்னா, அந்த கிருபாசன தண்டைக்கு இப்போ நீ எப்படி போகிற? பயந்து நடுங்கிட்டா போகிற? ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தில் இருந்த பிரதான ஆசாரியர்கள் பயந்து நடுங்கிட்டு போனாங்களே, அப்படியா நீ போகிற? இல்லை. நீ எப்படி போகிற? அதான் நம்ம எபிரேயர் 4:16 வாசித்தோம். ஆதலால் நம்ம எப்படி போகிறோம்னா, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். பாருங்க, 2 வார்த்தை இங்கே இருக்குது. இரக்கம், கிருபை. இரக்கமுக்கு mercyன்னு இருக்குது, கிருபை கிரேஸ். இரக்கம் என்கிற ஒரு வார்த்தை எதோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்குதுன்னா, மன உருக்கம், மனதுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? மனதுருகுதல், கர்த்தர் மனதுருகி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மனதுருக்கம், அது இரக்கத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது, இணையான வார்த்தையாக. கிருபை என்கிற வார்த்தை இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தயவு என்கிற ஒரு விஷயத்தையும் கூடயே வைத்து நமக்கு காட்டுகிறது. அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தயவு அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைகள் இருக்குது இந்த கிருபைக்கு. ஸோ இந்த 2ம் எங்கே இருக்குதுன்னு நம்ம இங்கே பார்க்குறோன்னா, கிருபாசன தண்டையில் இருக்குது. ஸோ இது 2 விஷயம் எதை குறிக்குது? நீ கடந்த வாழ்க்கையில் செய்த பாவங்களுக்கு, அந்த பாவங்கள் மூலமாக நீ சிக்கிட்டு இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறியே, உனக்கு கண்டிப்பாக பாவ மன்னிப்பு கொடுத்தாகணுமே. அந்த இடத்துல அவர் உன்னை பார்த்து மனதுருகுகிறார். நீ பட்டுருக்கிற அவல நிலை, நீ கவலையோடு இருக்கிறாய், பாவத்தை செய்து விட்டேன், நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற, பாவத்திலே உழன்று அதன் எல்லா பிரச்சனைகளும் நீ சகித்து கொண்டிருக்கிற, அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதை பார்த்து அவர் மனதுருகுகிறார். அது உனக்கு இரக்கம் தேவை, இரக்கத்தை தேவன் கொடுக்கிறார். அடுத்தது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை என்று போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன ஒரு வார்த்தைன்னா, உனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வல்லமையை கொடுக்கிறாரு. என்ன வல்லமை? பாவத்தை ஜெயிப்பதற்கு நேராக நீ போவதற்கு. அதாவது இரக்கம், நீ பாவத்தை செய்துட்டு நிற்கிற, அதற்கு மன்னிப்பு. ஆனால் இப்போ கிருபை இந்த இடத்துல ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைன்னா, அந்த கிருபை உன்னை ஹெல்ப் பண்ணுது, உனக்கு ஒரு உதவி செய்யுது, உன்னை பிடித்து தூக்குது, உன்னை இழுக்குது, உன்னை தடுக்குது, இப்படி எப்படி வேணாலும் வைத்துக்கலாம். மொத்தத்தில் உனக்கு உதவி செய்யுது. சகாயம் செய்கிற கிருபை எதற்கு உதவி செய்யுது? அந்த பாவத்தை நீ ஜெயிக்கிறதற்காக. நீ பாவத்தில் புதிதாக நீ சந்திக்கிற நாளிலும் நீ பாவத்தை ஜெயிப்பதற்காக அந்த கிருபை ஏற்ற நேரத்தில் உனக்கு சகாயம் பண்ணுது. புதுசாக நீ சந்திக்கிற, அதில் போய் விழுக போகிற, ஐயோ சோதனைக்கு உட்பட பண்ண போகிறோமோ, நம்ம உள்ளே போய் விழ போகிறோமோ சோதனைக்குள்ளே,
நம்ம சிக்க போகிறோமோ, சோதனையில் சிக்கி இச்சித்து நம்ம அப்படியே பாவத்தை பிறப்பிக்க வைக்க போகிறோமோங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் வந்து நின்றுச்சுன்னா கூட அந்த இடத்துல ஏற்ற சமயமாக அந்த ஆப்டான டைமில், பர்டிகுலர் டைமில் அவருடைய கிருபையின் கரம் நம்மளை பிடிச்சு இழுத்துருது. மூழ்கி போகிறோன்னு தெரிந்த பேதுருவை கரத்தை விட்டு கொடுத்து தூக்கி எடுத்தார். கிருபையின் கரம் அவர் நம்மளை கொடுத்து அதில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு மேலே தூக்கி விடுறாரு இல்லையா? நம்மளை வந்து அதில் நம்ம மூழ்கி விடாதபடிக்கு அவரே அதுலேருந்து விடுதலையை நம்ம அனுபவிக்கும்படி செய்கிறார். ஸோ இது ரெண்டுமே எங்கே தான் கிருபாசன தண்டையில் நமக்கு கிடைக்குதுங்கிற ஒரு புரிதலை பார்க்குறோம். இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கு எந்த ரெண்டு உதவியாக இருக்குதுன்னா, அவருடைய பிரசன்னம் பாருங்கள், அவருடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கும் போதே நம்ம மன்னிக்கப்படுறோம். எவ்வித கோபமும் நம்ம மேலே இல்லை. தேவ பிரசனம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இல்லையா? தேவ பிரசனம் இருப்பதற்கு அடையாளமே என்னென்னா, தேவன் என்ன மன்னித்து ஏற்றிருக்கிறார் என்கிற ஒரு உண்மை அதில் வருது. அடுத்தது, இப்போ ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, அதாவது பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கைக்கு தினசரி நமக்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தை தேவை. ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட், ரெண்டாவது வேர்ட் ஆஃப் காட். ரெண்டுமே இந்த கிருபாசன தண்டையிலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய கிருபாசன தண்டையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை பாவத்தை ஜெயிக்க வைக்குது. நல்லா கவனிங்க, இந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் வர வைக்கிறதுக்கு தேவையாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஸோ இதை தான் நம்ம நல்லா புரிந்து கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு அனுபவத்தை இந்த கிருபாசன தண்டையில் இயேசு கிறிஸ்து கொடுக்குறார் இல்லையா? அதை அவர் ஏன் நமக்கு செய்கிறாரு, எப்படி செய்கிறாருங்கிறதுக்கு அதுக்கு மேல் வசனமே ஆதாரமாக இருக்குது. எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அதாவது நம்மக்கிட்ட இவ்வளோ வீக்னஸ் இருக்குதா? இந்த இடத்துல பலவீனங்கள்னு குறிப்பிடப்படுகிறது எதுனா, பாவத்திலேயே விழுகிறானே இவன், இதில் பாவம்னு சொல்லி கொடுத்தோம், அதில் விழுந்துட்டு இருக்கிறானேங்கிறது, அவன் அதில் ரொம்ப வீக்காக இருக்கிறான். அந்த பாவத்தை அவன் ஜெயிக்க முடியல அவனால். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அடிக்கடி தவறுகிறவர்களாக இருப்போம். அது கோபமோ, பொய்யோ, பெருமையோ, கசப்பான மன விஷயமோ, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை தவறான எண்ணங்களோ எது யோசினாலும் அது ஒரு சிலருக்கு பர்டிகுலராக ஏதோ ஒரு இதில் வீக் பாயிண்டில் அவங்க விழுந்துகிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய பலவீனம்னு சொல்லப்படுகிறது வேதவசனம். இப்போ அந்த பலவீனங்களில் நம்மளை பார்த்து பரிதவிப்பாங்களா யாராவது அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்மளை திட்டுறவங்க தான் உலகம். இவ்வளோ மோசமானவனாக இருக்கிறே, எத்தனை தடவை பண்ணாலும் திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறே அப்படின்னு திட்டமும், நம்மளை குற்றவாளி பட்டம் கொடுப்பதற்கு தான் உலகம் இருக்கும். நம்மளை பார்த்து பரிதாபப்படாது. ஐயோ இப்படி அவன் கஷ்டப்பட்டுட்டு சிக்கிட்டு திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு பரிதபிக்காதே. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுறாரா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் மாதிரி அவர் இல்லாமல் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசிரியர். அவர் நம் நிலையை பார்த்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கிறாரு. அடுத்தது, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர். நம்மளை பார்த்து யார் ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு நம்மளை குற்றஞ்சாட்டணும்னா, நம்மளை ஒருத்தர் இப்போ பார்த்து சொல்கிறாரு, நீ இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னா, அவர் அந்த தப்பை செய்யாதவராக இருக்கிறவராக இருந்தால் நம்மளை பார்த்து சொல்லலாம். அவரே ஒருத்தர் தப்பு பண்ணவர் நம்மளை பார்த்து நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் நம்ம திருப்பி என்ன சொல்லிடுவோம், ஆமாம் நீ பண்ணுறது தான் தப்பு அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறதே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா விதத்திலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியராகவே இருக்கிறாரு. அவரே நம்மளை என்ன பண்ணுறதில்ல, நம்மளை காயப்படுத்தி குற்றப்படுத்தி நம்மளை நோகடிச்சு நம்மளுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்காம, இதற்கு அப்படியே மாற்றுக்கருத்தா அவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக பரிதபிக்கிறார். நம்ம எந்த ஒரு பலவீனத்தில் சிக்கிட்டு பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமோ அதற்காக அவர் பரிதபிக்கிறார். பரிதபித்து ரெண்டு விஷயத்தை செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். இரக்கத்தை கொடுக்கறதற்கும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை கொடுக்கறதற்கும் அவர் ரெடியாக இருக்கிறார். இப்படி ரெடியாக இருக்கிறவர்கிட்ட நீங்களும் நானும் தைரியமாய் போகலாம்ங்கிறது தான் இன்னைக்கு நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கிருபாசன தண்டைக்கு நம்ம தைரியமாய் போகலாம். இங்கே தைரியமா என்கிற வார்த்தை என்னென்ன அர்த்தம்லாம் கொடுக்குது அப்படின்னா, ஓப்பன் ஹார்ட்டடா, திறந்த மனநிலையோடு கூட, எதையும் மறைக்காம
ஓப்பனாக சொல்லிட்டு போகலாம் அவர்கிட்ட. அதுதான் இந்த இடத்துல தைரியமாயின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. நீ எதுக்கு நீ மனசில் மறைச்சிக்கிட்டு மன குமுறலோடு போ தேவையில்லை. நீ ஓப்பன் ஆட்டோட போ. ஆண்டவரே, இந்த மாதிரி தவறுகள் நான் திரும்பவும் கூட விழுந்துட்டேனே அப்படின்னு அவர்கிட்ட வெளிப்படையாக போ. உன்னுடைய நிலையை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய பலவீனங்கள் அவர் உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? இன்னும் 2 வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2:17-18 வசனங்கள். எபிரேயர் 2:17-18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்போ நமக்கு அவர் பரிதாபப்பட்டு நமக்கு உதவி செய்கிறதே, அதுக்கு அவர் எப்படி அவருக்கு தகுதி இருக்குது அவருக்கு அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆண்டவரே தெரியும், மனுஷனை வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கவே முடியாது. இப்போ அவர்கிட்ட ஆண்டவர் பார்த்து, எப்பா நீ இந்த தப்புலேருந்து நீ வெளியே வர முடியும்ப்பா, இந்த தப்பு செய்யாத அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறவரா இருந்தா, தெய்வமாக இருந்துட்டு அவர் சொல்கிறவரா இருந்தால் நம்ம திருப்பி என்ன சொல்லிடுவோம், ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் தெய்வம், மனுஷனாக இந்த பூமியில் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நம்மளால். ஏனென்றால் இப்பொழுது அவர் நமக்கு ஒப்பாகவே மாறி இருக்கிறாரு. அதுதான் இந்த 2 வசனங்களை வாசிக்கிறோம் நம்ம இல்லையா? நமக்கு ஒப்பாகவே மாறியும் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டு இருக்கிறாரு நம்மளை போலவே. ஆனால் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அவர் ஜெயிச்சிட்டார் பாவத்தை. அப்படி இருக்கிறதுனாலேயே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பு சகோதரன் சகோதரியே, நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாயோ, உன் நிலையை என் இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பிடித்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தை நோக்கி ஓடிவா. தைரியமாய் கிருபாசன தண்டைகளே வந்து சேர்ந்துடு. தைரியமே வா. உனக்கு அவர் இரக்கத்தை கொடுக்கவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை உனக்கு கொடுக்கிறதற்கும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவரே அதற்கு வல்லவராயிருக்கிறார். உனக்கு இரக்கத்தை கொடுக்கவும் உன்னை அதிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார் இல்லையா? இந்த வசனங்கள் மூலமாக நம்ம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்கிறோம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்பதாக நான் இதற்கு இணையான ஒரு அழகான ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், இது ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம். ஆனால் எப்படி கூறப்பட்டிருக்கிறதுங்கிற புரிதல் நம்ம பார்ப்போம். அதாவது கிருபாசனம்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 தூதர்கள் கேருபீன்கள் அமர்ந்திருப்பது போல அவங்க அப்படியே இந்த கிருபாசனத்தை அந்த கிருபாசன இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தானே இங்கே நம்ம படித்தோம் இவ்வளோ நேரம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நடந்த ஒரு வசனத்தை வாசித்தோம்னா ரொம்ப அழகாக அந்த கிருபாசனம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுக்கு அடையாளமாக இருந்துச்சுங்கிறத பார்க்க முடியும். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இப்ப நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இப்போ மரியாள் பார்க்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இது எதை குறிக்குது? அப்படியே தேவ பிரசன்னத்தை நோக்கி வந்திருக்கிறா மரியாள். இங்க மரியாள் சபைக்கு அடையாளமாக நம்ம பார்க்கலாம். சபை இப்பொழுது கிறிஸ்துவின் மகிமையான அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியான சூழ்நிலை வந்துருச்சு. அந்த இடத்துல இப்போ தேவனுடைய வார்த்தையும் வரப்போகுது. அவளை பார்த்து நீ ஏன் அழுகிறாய்ங்கிற சொல்கிற வார்த்தைகள்லாம் வரப்போகுது தொடர்ச்சியாக. ஸோ என்ன அர்த்தம்? இது அப்படியே ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திற்குள்ளே யாரையே காட்டுகிறது இந்த கிருபாசனமாக என்றால் இயேசு கிறிஸ்துவையே காட்டுகிறது. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் தேவ பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் வருகிறது. அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு இரக்கமும் நமக்கு சகாயம் செய்யும் கிருபையும் வருகிறது. நம்ம பாவங்களிலிருந்து மன்னிப்பும் கிடைக்கிறது, பாவங்களிலிருந்து ஜெயமும் கிடைக்கிறது. கர்த்தர் அற்புதமாய் இதை செய்கிறார். இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அவருடைய இரத்தமாய் இருக்கிறது. ஸோ நம்ம இந்த காரியம் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு இன்னும் அதிகமாய் சத்தியத்தின் வெளிச்சத்துக்குள்ளே நடத்துவாராக. நான் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி.
எங்களுக்குள்ளே நீர் விளக்கி கூறி கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு விளக்கங்களுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை வாஞ்சித்து உம்மை நோக்கி வருகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் கொடுக்குறீங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை கொடுக்குறீங்க. எங்கள் கிருபாசனமே நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, உங்கள் கிட்ட இருந்து தான் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு முடியும் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு வருகிறோம். நாங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுகிறவர்களாக மாத்திரமல்ல, பாவத்தை நாங்கள் ஜெயித்து வாழுகிறவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக திகழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் தைரியமாய் உம்முடைய பிரசனத்திற்கு ஓடோடி வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறீரே, நன்றி அப்பா. இன்னும் தொடர்ந்து வழி நடத்துவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, brothers and sisters. God bless you.